நம்ம நெய்பர் முதல் நாள் நடத்தின 2 ரவுண்ட்லயுமே நல்லா விளையாண்டு அந்த 2 ரவுண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி 2வது நாள் நடக்க போற 3வது ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் சிண்டுவோட அப்பாவும் இவனுங்க 2 பேரையுமே தேடிட்டு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம நெய்பரும் ஓடுறதுக்காக ரெடியா நிக்கிறான். அதாவது முதல் 2 ரவுண்ட்ல செலக்ட் ஆன 5 டாகுக்குமே ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் வைப்பாங்க. அதுல அவங்க சொல்ற மேப் படி வேகமா ஓடி ஆரம்பிச்ச இடத்துக்கே வரணும். இதுல 5 டாக்ல 3 டாக மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் ஃபைனல் போகும். காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம நெய்பரும் வேகமா 3வதா ஓடிட்டு இருக்கான். நல்லா ஓடிட்டு இருந்தவன் தெரியாம ஒரு முட்டு சந்துக்குள்ள போய் மாட்டிக்கிறான். மீதி ஓடுன மத்த டாக்ல ஒரு டாக் மட்டும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருது. நம்ம நெய்பர் வரமாட்டான் போலன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் அங்க ஒரு கோழி ஒண்ணு பறக்குது. அந்த கோழியை பிடிக்கலான்னு போய் நம்ம நெய்பரும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து அந்த ஃபைனல் ரவுண்டுக்கும் செலக்ட் ஆயிடுறான். கடைசி ரவுண்ட்ல 3 டாகையுமே ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த 3 டாகுக்குமே அந்த டாகுக்கு சொந்தமான ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. அதுல நம்ம ஜிண்டு தான் இருக்கான். இந்த 3 பேருக்குமே ரன்னிங் ரேஸ் போட்டி வச்சு அந்த கூண்டை திறக்கிறதுக்கான சாவியை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. நம்ம ஜிண்டுவும் வேகமா ஓடி போய் அந்த சாவியை எடுத்துட்டு வந்து அந்த கூண்டை திறந்து விட்டுறான். நம்ம நெய்பரும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம நெய்பர் ஒரு நாட்டு நாயா இருக்கிறனால ஒவ்வொரு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால மீதி இருக்கிற மத்த டாக்ஸ்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த 2 நாயுமே மேஸ்குள்ள ஈஸியா புகுந்துருது. நம்ம நெய்பரும் உள்ள பூந்து ஈஸியா வெளியில வந்துடுறான். நம்ம நெய்பரும் நெருப்பு வளையத்தனா ஈஸியா தாண்டிடுது. வில்லனோட நாயை தாண்டிட்டு 2 பேருமே ஈக்குவலா ஓடிட்டு இருக்காங்க. கடைசியா பினிஷிங் லைன் போறப்ப ஒரு பெரிய பள்ளத்தை தாண்டி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி தான் போகணும். நம்ம நெய்பர் ஈஸியா கடந்து பினிஷிங் லைனு கிட்ட வந்துடுறான். ஆனா வில்லனோட டாக் குழிக்குள்ள மாட்டிக்குது. ஆனா நம்ம நெய்பர் கரெக்டா பினிஷிங் லைனை முடிக்காம அந்த நாயை காப்பாத்துறதுக்காக கயிறை எடுத்துட்டு போய் அந்த நாயை காப்பாத்துது. அதுக்குள்ள நம்ம வில்லனோட நாய் வேகமா ஓடி வந்து பினிஷ் பண்ணிரலான்னு பாக்குது. தனக்கு உதவி பண்ண நெய்பருக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு அது பாதியிலேயே கிளம்பிடுது. நம்ம நெய்பரும் நல்லபடியா வேகமா ஓடி வந்து அந்த பினிஷிங் லைனை கிராஸ் பண்ணிடுறான். நம்ம நெய்பர் வின் பண்ணனால நம்ம கேங்ஸ்டர் ஆசாசையா வளர்த்த அந்த நாயும் கிடைச்சிருது. அந்த கேங்ஸ்டரும் இந்த நெய்பரை அந்த 2 பசங்க கிட்டயுமே கொடுத்துறாரு. இந்த 2 பசங்களும் அந்த நெய்பரை தூக்கிட்டு ஊருக்கும் கிளம்பிடுறாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தனக்கு உதவி பண்ண அந்த இட்லி கடைக்கார அக்காக்கு ஒரு கிரைண்டர் மிஷினும் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க.